தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் ஜோசப் விஜய். விஜயின் பதவியேற்பு விழாவில் நடிகை த்ரிஷா பங்கேற்பு. புதிய முதல்வர் விஜய்க்கு ஜனாதிபதி அனுர வாழ்த்து. செம்மணி புதைகுழி அகழ்வு பணி நேற்றுடன் நிறுத்தம். கொழும்பு துறைமுகம் அருகில் இனம் தெரியாத சடலம். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இன்று சனிக்கிழமை காலை 10 மணியளவில் பதவியேற்பு விழா தொடங்கியது. வந்தே மாதரம் பாடல் இசைக்க பதவியேற்பு விழா தொடங்கியது. பின்னர் தேசிய கீதம் பாடப்பட்டது. அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதையடுத்து தமிழகத்தின் 18வது முதல்வராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அது மட்டுமன்றி தமிழகத்தின் இளம் வயது முதல்வராகவும் விஜய் பெருமை பெற்றார். ஜோசப் விஜய் எனும் நான் என்று விஜய் உறுதிமொழி கூறிய போது அரங்கம் முழுவதும் நிறைந்திருந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். மேலும் தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் ஆளுநர் தமிழிசை, கூட்டணி கட்சி தலைவர்கள் விஜயின் பெற்றோர் ஏ. சந்திரசேகர், ஷோபா சந்திரசேகர், நடிகை த்ரிஷா, தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி, விஜயின் நண்பர்கள், உறவினர்கள், திரையுலக அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விஜய் முதல்வராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மே 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பதவியேற்பு விழாவில் நடிகை த்ரிஷா உள்ளிட்ட திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் பங்கேற்றுள்ளனர். தமிழக முதல்வராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்கும் விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்றது. விஜய் பதவியேற்கும் விழாவில் பங்கேற்க நேரு உள்விளையாட்டு அரங்குக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட அந்த கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர். திரையுலகத்தைச் சேர்ந்த நடிகை த்ரிஷா, நடிகர் சஞ்சீவ், தயாரிப்பாளர் சிவா உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர். புதிய தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளதாவது: இலங்கையும் தமிழ்நாடும் வரலாறு, கலாச்சாரம், வணிகம் மற்றும் தலைமுறையாக தொடரும் மக்களுக்கிடையிலான நெருக்கமான உறவுகளால் பிணைக்கப்பட்டுள்ளன. இலங்கையும் இந்தியாவும் மென்மேலும் நெருக்கமான உறவுகளையும் வலுவான கூட்டாண்மையும் தொடர்ந்து கட்டியெழுப்பி வரும் நிலையில் நமது எதிர்காலம் மகத்தான பொருளாதார வளர்ச்சியையும் வாய்ப்புகளையும் கொண்டுள்ளது. வலுவான இந்திய இலங்கை கூட்டாண்மைக்குள் இணைந்து செயல்படுவதன் மூலம் மேலான செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அடைவதற்கு தாம் ஆவலுடன் காத்திருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் உங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அனைத்து வெற்றிகளும் கிடைக்க இலங்கை மக்கள் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தமது வாழ்த்துக்களை குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று சனிக்கிழமையுடன் நிறுத்தப்பட்டு மீண்டும் எதிர்வரும் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 28ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் நேற்று சனிக்கிழமை வரையில் 12 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நேற்றுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் 1ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது ஒரு மனித எண்புக்கூட்டு தொகுதி புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் செம்மணி புதைகுழிக்குள் இருந்து இதுவரை 261 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன.
கொழும்பு துறைமுகத்துக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் சடலம் ஒன்று காணப்படுவதாக கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த நபர் உயிரிழந்த போது கருப்பு நிற அரை காட்சி மற்றும் பழுப்பு நிற டி ஷர்ட்டும் அணிந்திருந்தார் என கூறப்பட்டுள்ளது. மேலும் 5 அடி 6 அங்குல உயரமானவர் எனவும் குட்டையாக வெட்டப்பட்ட தலைமுடி மற்றும் தாடி வைத்துள்ளார் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் ஜோசப் விஜய். விஜயின் பதவியேற்பு விழாவில் நடிகை த்ரிஷா பங்கேற்பு. புதிய முதல்வர் விஜய்க்கு ஜனாதிபதி அனுர வாழ்த்து. செம்மணி புதைகுழி அகழ்வு பணி நேற்றுடன் நிறுத்தம். கொழும்பு துறைமுகம் அருகில் இனம் தெரியாத சடலம்.